ஹாய் ஃபேமிலி. இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குது. நான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்கை வந்து ப்ரமோட் பண்ணவோ, நான் வந்து ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் வந்து அழகு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லவே இல்லை. ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். இது மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்புறீங்க, ட்ரஸ்டஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இப்பயும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தாராளமாகவே. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்டோரியை நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன் ஜஸ்ட் நாட் மேட்டர். அப்புறம் எதுக்கு நீ இந்த வீடியோ போடுற அப்படின்னு வந்து கேட்கலாம். எனக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஃபேர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நாலேஜில் வந்து நான் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ். ஓகே, அப்போ வந்து இந்த ஒயிட்னிங், வெள்ளையாக இருக்கணும், அதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கின் இப்போயுமே என்னாகும், நான் எவ்வளோ ஸ்கின் கேர் பண்ணியிருந்தாலும் சம் ஆஃப் த ரீசனில் வந்து கொஞ்சம் நான் வெளில போனாலும், இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோ பொங்கல் வீடியோலாம் வேணால் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து வெயிலே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப வந்து டேன் ஆகிடுச்சு. இது மாதிரி டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பிம்பிள் வந்துருந்துச்சு. அந்த பிம்பிள் மார்க் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அப்போது ஸ்கூல் படிக்கும்போது நம்மள்கிட்ட பெருசாக வந்து அமௌண்ட் இருக்காது. ஓகேவா? அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின்னுக்காக ஏதோ ஒரு ஷோ பண்ணால் பார்லர் தான் வந்து ரொம்ப பெருசாக தெரியும், ரைட்டா? இப்போ ஆனால் வந்து பார்லருக்கே போகக்கூடாது, பார்லர் ஃபேஷியல்லாம் பண்ணக்கூடாது, ஃபேஷியல் பண்ணால் கூட அதுக்குன்னு தனியாக வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கு தனியாக கிளினிக் இருக்குது, அப்படி இப்படின்னு வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஒன்று போய்கிட்டு இருக்கு. பட் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்கிட்ட வந்து பார்லர் போகிற அளவுக்கு அப்போ அதுதான் பெரிய பூமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அமௌண்ட் கிடையாது. அப்போ நான் வீட்டிலேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்கிறது, பக்கத்து வீட்டில் சொல்கிறது, அப்போ யூடியூப் சர்ச் சம்திங் வாட் எவர் இட் இஸ்ன்னு பார்த்துக்கோங்களேன். அதை மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து என்னோடய வந்து ஸ்கின் கேர். அதில் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு நான் வந்து உண்மையை சொல்வேன். நான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்காக வந்து இது எதுவுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்னோட டேனு கண்டிப்பாக வந்து வெயிலில் போய்ட்டு வந்தால் நம்மளோட வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகும். நம்ம ஸ்கின் டேனாக இருந்தாலே நம்ம இருக்கிற ஷேடோடு 2 ஷேட் வந்து கம்மியாக தான் வந்து தெரியுமே பேசிக்காகவே. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லை வந்து கருவலியம் இருக்குது, இல்லை பிம்பிள் இருக்குது அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தான் வந்து நேச்சுரலாகவே வந்து தெரியும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இது வந்து நான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து என்னோடய ஃபேர் ஸ்கின்னில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வந்து காட்டுறேன். நான் எந்த மேக்கப் போடல, லிப்ஸ்டிக் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள். இதே மாதிரி ரெகுலராக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. ஸ்கின் வந்து ஏதாச்சும் ஒன்று பிம்பிள் வரதோ இல்லை வந்து டேன் ஆகுறதோ வந்து சகஜம்தான். பட் அதுலேருந்து எப்படி க்யூர் பண்ணிக்கிட்டேங்கிறது தான். இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும், டேன் ரிமூவ் ஆகணும், இருக்கிறதோடு 2 ஷேட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்கின் ஓட்டிங் வந்து ப்ரமோஷன் பண்ணல, எப்பயுமே சொல்கிறேன். ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னுக்கு, ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னுக்குவே ஒரு வே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சோற்று கற்றாழை ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சோற்று கற்றாழை எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சோற்று கற்றாழை. ஆலோவேரா ஜெல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நிறைய வந்து ப்ராடக்ட்டுமே இருக்குது, பாட்டிலாக வந்து இருக்கிற மாதிரி, ஃப்ரோசனாக இருக்கிற மாதிரி. பட் நான் சொல்கிறது பிளான்ட்லேருந்து இது மாதிரி நேச்சராக வந்து எடுத்துக்கோங்க. அந்த 2 சைடு முள்ளையும் வந்து கட் பண்ணி இது மாதிரி வந்து உள்ளே இருந்து நம்ம ஒயிட் கலர் ஜெல் மட்டும் எடுத்து அது 7 வாட்டி வாஷ் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இதை மாதிரி ஒரு வந்து மெத்தடில் வந்து இருக்கும். இதை மாதிரி வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி வெள கொல நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சொல்ல போனால் அதோட வந்து அரிசி மாவு இது 2த்தையும் ரொம்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு மாதிரி ஒரு வந்து இன்க்ரீடியன்ட் வந்து இல்லவே இல்லை நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு. நான் வந்து யூஸ் பண்ணது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் கொரியன் ஸ்கின் கேருங்க இந்த அரிசி மாவு, அரிசி வாட்ரு இதெல்லாம் ரொம்ப வந்து ட்ரெண்டில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. நான் வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறம் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து என்னோடய ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். இதில் எந்த ஒரு எஃபெக்ட், எந்த ஒரு ஃபில்டர் எதுவுமே இல்லை. நார்மல் லைட்டிங்கில் வந்து எடுத்த வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கொலன்னு தான் இருக்கும். ஏன்னா ஆலோவேரா ஜெல் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால. அரிசி மாவு, ஆலோவேரா ஜெல்
இது 2 ஆலோவேரா ஜெல்லை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அது அரிசி மாவு கலந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக வந்து ஒரு மசாஜும் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனே ஸ்கின் மாறிடுமா, நான் வந்து இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வெள்ளையாயிடுவேனா, இல்லை நாளைக்கு என்னோடய ஸ்கின் வந்து க்ளோ ஆகிடுமா, இல்லை பிரைட் ஆகிடுமா நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அப்படிலாம் ஆகாது. ஆனால் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுல ஒரு ஷேட் 2 ஷேட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேர் ஆக தான் செய்வீங்க. ஆனால் இப்போ நிறைய டாக்டர் சொல்கிறாங்க இப்படிலாம் போட்டால் ஸ்கின் வந்து ஃபேர் ஆக மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா. அதை மாதிரிலாம் வந்து இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து எல்லாரையுமே வந்து சொல்லலை. பட் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப பெருசாக தெரியுது ரீசெண்டாக. இப்போ பாருங்கள் அதை ட்ரை ஆனால் எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் வந்து பெருசாக தெரியுதுன்னு. ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக தான் போட்டிருந்தேன். ஏன் வந்து இவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு வந்து தெரியல. இப்போ வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங் என் ஃபேஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குது. வெறும் அந்த ஃபேஸ் பேக் மட்டும்தான் போட்டேன். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் பேக் வாஷ் பண்ணும்போது சோப் போடவே கூடாது. வெறும் ப்ளெயின் வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணணும். நானும் ப்ளெயின் வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக ஒன்றுமே இல்லை. அதே அலோவேரா ஜெல் வெறும் ஜெல் மட்டும் எடுத்து நல்ல கையில் இது மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஒரு ஜெல்லி மாதிரியும் நல்லா வளவளன்னு இருக்கும். அது அப்படியும் உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் வந்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கிளியர் பண்ணுறேன். பட் இது வந்து 100% ஒர்க் ஆகும். நல்லா டேன் ரிமூவ் பண்ணும், ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. சும்மா வந்து ஸ்கின்லாம் எல்லோரும் சொல்கிற இது மாதிரி வந்து ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணாமலோ இல்லை பற்றி அது தெரியாமலோ நம்ம வந்து என்றைக்குமே பேசக்கூடாது. நீ யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் உங்கள் ஃபேஸில் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராகவே இந்த ஃபேஸ் பேக் வந்து இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக வந்து இந்த ஜெல் வச்சு நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப லைட்டாக மைல்டாக வந்து மசாஜ் பண்ணாலே வந்து போதும். அதுவே ரொம்ப போட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணணுங்கிற வந்து அவசியம் இல்லை. அந்த ஃபேஸ் பேக் வந்து வாஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் போதும். எக்காரணத்தை கொண்டும் வந்து சோப் போட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடாதீங்க. நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள்.